नारायण 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 सदा निरंतर हरि गुण श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षिये। हृदाकाशे सदा भान्तं शान्तमानन्दरूपिणं ज्ञानबाणमहं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं मन्त्र्यामिनं। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। ஏழு நாளாக நம்ம எப்படி பாகவதத்தை கேட்டோமோ அதை விட ஸ்ரத்தையோட ஒரு நிமிஷம் நிற்காமல் ஸ்ரீ சுகரும் சொல்ல அதை பரீட்சித்தும் கேட்டுண்டே வந்தான். பகவானுடைய சரித்திரம், கிருஷ்ணனுடைய சரித்திரம், பக்தாளுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி முடித்து பகவானான கிருஷ்ணனுடைய சரித்திரத்தையும் சொல்லி முடித்து அதுக்கப்புறம் உத்தவனுக்கு பகவான் கொடுத்த உபதேசங்கள், உத்தவ கீதைங்கிற உபதேசங்களையும் சொல்லி கடைசியில் கேட்குறார், எல்லாம் கேட்டியாப்பா? எல்லாம் கேட்டியா? நான் எல்லாம் கேட்டேனே. எல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னா? உங்கள் அனுகிரகத்தினால எல்லாம் புரிஞ்சுது அப்படின்னான் பரீட்சித் மகாராஜா. இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார் அவனுக்கு. துவம் து ராஜன் மரிஷ்யேதி பசு புத்தி மிமாம் ஜஹி ந ஜாதः பராகபூதத்ய தேகவத்வம் ந நங்ஷசி ந பவிஷ்யசி பூத்வா த்வம் புத்திரபௌத்ராதிரூபவான் பீஜாங்குரவத் தேஹாதேர் व्यतिरिक्तो यथा नलः स्वप्ने यथा शिरश्चेदं पञ्चत्वाद्यात्मनः स्वयं यस्मात् पश्यति देहस्य तदात्मा ह्यजोमरः. ராஜன், நான் இறக்கப் போகிறேன் அப்படிங்கிற பசு புத்தியை, ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய புத்தியை முதல்ல விட்டு தள்ளு. பசு புத்தி மிமாம் ஜஹி அப்படின்னு மரிஷ்யேத்தி, நான் சாக போகிறேனேங்கிற புத்தியை முதல்ல விடு. ஏன்னா நீ பிறக்கவே இல்லை. நீ முதல்ல பிறந்தான்னா உனக்கு இப்போ இறப்புன்னு ஒன்று வரப்போகிறது. பிறந்ததுங்கிறது வெறும் உடம்பு தான், தேகம்தான் உண்டாச்சு. அந்த தேகம், உண்டான தேகம் எப்படி வந்ததோ அந்த மாதிரி போகும். நீயோ நான் அஜரனாக அமரனாக இருக்கக்கூடியவன். உனக்கு அழிவு என்பதே கிடையாது. இதோ இப்போ நான் போயிட்டு திரும்பி வேற வந்து பிறக்க போகிறேன், ஒரு பிள்ளையாகவோ இல்லை பௌத்திரனாகவோலாம் நினச்சிட்டு ஏமாந்து போகாதே. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி மரத்துக்குள்ளே அக்னி இருந்தாலும் அந்த மரத்திற்கு அந்நியமாக அந்த அக்னி இருக்கோ, அதே போல் இந்த உடம்புல நீ இருந்தாலும் நீ ஆத்மா, நீ உடம்புல இருந்து வேறு அப்படின்னு காமிக்கிற. ரெண்டு குச்சியை எடுத்துட்டு ரெண்டு அக்னியை எடுத்து கடைஞ்சா அதுலேருந்து நெருப்பு வெளியில் வரும் இல்லையா? ரெண்டு குச்சியை சேர்த்து உரசினா அதுலேருந்து நெருப்பு வெளியில் வரும். எப்படி வந்ததுன்னா அந்த நெருப்பு அந்த குச்சிக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த குச்சிக்குள்ளே இருந்தாலும் அந்த குச்சியினுடைய ஒரு ஸ்தூலமான ரூபத்தினால தான் பாதிக்கப்படாமல் அது அப்படியே இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஒரு அவகாசம் ஏற்பட்டதுன்னா அது வெளியில் வருது. ஆனால் அது உள்ளே இருந்தாலும் அது அக்னி, அக்னி தானே, அக்னி மரமாகாதே. அதே போல் நீ இந்த உடம்புல இருந்தாலும், இதுவரைக்கும் இந்த உடம்பு நான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், எந்த க்ஷணம் இந்த பிரமையை விட்டுட்டியோ அன்னியிலேருந்தே அப்போலேருந்தே நீ வந்து ஆத்மாங்கிறத தெரிஞ்சுட்டு ஆத்ம ஞானி ஆயிடுவாய். உனக்கும் இந்த தேகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு கனவுல ஒருத்தனுக்கு தலை வெட்டப்படுமாறு கனவு கண்டானே, ஆனால் அதுக்காக நிஜமாகவே அவன் தலை என்ன போயிடுத்தா என்ன? எழுந்து முழிச்சுண்டு பார்த்தா அவன் தலை அப்படியே உடம்போடத்தானே இருக்கு. அதேபோல்
இந்த கனவுல இந்த உடம்பு விழுந்தது போல இருந்தாலும் நீ என்னைக்கும் அஜரனாய் அமரனாய் அப்படியே இருக்கக்கூடிய வஸ்துங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். நான் உடம்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க சொன்னார். அதுக்கப்புறம் என்னத்தை வேற என்ன உடம்பு இல்லைன்னா நான் வேற என்னன்னா அகம் பிரம்ம பரம் தாம பிரம்மாகம் பரமம் பதம். அகம் பிரம்ம பரந்தாம பிரம்மாகம் பரமம் பதம். நானே பிரம்மன், நானே அந்த பரந்தாமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. நீ போக வேண்டிய இடம் எதுவும் இல்லை, நீதான் அந்த இடம்னு தெரிஞ்சுக்கோன்னா. பரந்தாமம் அப்படின்னா நம்ம எங்கேயோ போய் பரலோகம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம எந்த பரலோகத்துக்கும் போக வேண்டாம். அந்த பரலோகமே, அந்த பரஸ்திதியே நம்மள் தான். அகம் பிரம்ம பரந்தாம பிரம்மாகம் பரமம் பதம் அப்படிங்கிற நானே பிரம்மன் அப்படிங்கிற ஞானத்தை எடுத்துக்கோ. ஏவம் சமீக்ஷன் ஆத்மானம் ஆத்மன்யாதாய நிஷ்கலே தசந்தம் தக்ஷகம் பாதம் லேலிஹானாம் விஷானனைஹி ந திரக்ஷசி ஷரீரம் ச விஸ்வம் ச பிருதகாத்மனः. நான் பிரம்மன், நான் இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிற பிரம்மஸ்திதியிலேயே இருந்தே ஆனால் தக்ஷகன்கிற பாம்பு உன்னை வந்து தீண்டினாலும் உனக்கு அது தெரியாது. உடம்பும் தெரியாது, உலகமும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆத்மஸ்திதியிலேயே நீ இருப்பாய். அந்த தக்ஷகனும் நீ, அவனுடைய விஷமும் நீ, இந்த உலகமும் நீ, இந்த உடம்பும் நீ, சர்வமுமாய் பிரம்மமயமாக நீ இருப்பாய். அந்த ஸ்திதிக்கு போ. இவ்வளோ கதை நான் சொன்னதும் அதுக்குத்தான். இதை புரிஞ்சுண்டியா அப்படின்னு கேட்கிறார். ஆனந்தத்தோட கையை கூப்பிண்டான் பரீட்சித். 7 நாளைக்கு முன்னாடி ஒரு சாபம் வந்து விழுந்தது இடிபோல் அவன் மேலே. 7 நாள் தான் உனக்கு, 7வது நாள் உனக்கு மரணம் அப்படின்னு. என்ன பண்ண போறோன்னு தெரியாத நிலையில இருக்கக்கூடிய அவன் கங்கை கரைக்கு வந்தான். பகவானை பிரார்த்திச்சுண்டு உட்கார்ந்துட்டான். அத்தனை ரிஷிகளும் வந்தா. ஆனால் அவளையும் மிஞ்சி சுகபிரம்மன் வந்து 7 நாளா ஸ்ரீமத் பாகவத கதாலாபனம் பண்ணினார் அவனுக்கு. அந்த பாகவத கதையை கேட்டு 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 மனசு எல்லாம் அப்படியே உள்ள போய் கர்ம வாசனைகள், விஷய வாசனைகள்ங்கிற எல்லாம் அவனை விட்டுட்டு விலகி இப்போ ஆத்மஸ்வரூபத்தை நன்னா தெரிஞ்சுண்டு குரு கிருபையினால தெரிஞ்சுண்டு இருக்கானாம் பரீட்சித். சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா. சித்தோஸ்மி, நான் சித்தியை அடைந்து விட்டேன். அனுகிரகீதோஸ்மி, உங்களுடைய அனுகிரகத்தினால நான் சித்தியை அடைந்து விட்டேன். பவதா கருணாத்மனா, அப்பேற்பட்ட கருணையுள்ளம் கூடிய உங்களால நான் முக்தியை அடைந்தேன். ஸ்ராவிதோ யச்சமே சாட்சாத் அநாதினிதனோ ஹரிஹி. அவர் சொல்றார், எனக்கு நீங்கள் ஹரி கதையை சொல்லல, ஹரியையே சொல்லிட்டேன்னார். ஸ்ராவிதோ அநாதினிதனோ ஹரிஹின்னா, பகவானான சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய கதையைங்கிறத விட அவரையே சொல்லிட்டேளேன்னா. ஸ்ராவிதா, அவரையே சொல்லிட்டேன். நான் கேட்டது பாகவதம் இல்லை, நான் கேட்டது கிருஷ்ணனை அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணனை கேட்க முடியுமா? நான் பாகவதம் கேட்டால் கிருஷ்ணனை தான் கேட்டோம், வேற என்ன கேட்டோம்? கிருஷ்ணனையே கேட்டுட்டோம். கிருஷ்ணன் நம்மளுடைய காது வழியா ஹிருதயத்துக்கு போயிட்டான். ஐயக்கர்ண நாடிம் புருஷஸ்யா பவச்சிதம் கேகரதிம் வினத்தி. எவனுடைய கதைகளை கேட்டால் நம்மளுடைய காது வழியாக நேர அது புத்தியோ மனசுக்கோ போகாம ஹிருதயத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்குமா, தேங்கின்னு இருக்குமா ஹிருதயத்துல இந்த பாகவத கதை. சாட்சாத் கிருஷ்ண ரூபம் தானே இது. கிருஷ்ணனுக்கும் பாகவதத்துக்கும் வேறு வேறுன்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணனே பாகவதம், பாகவதமே தான் கிருஷ்ணன் அப்படிங்கிறதுனால ஸ்ரீமத் பாகவதம் ஸ்வயம் ஹரிரேவன்னு நேத்திக்கு ஒரு பாட்டை கேட்டோம் நம்ம. இந்த பாகவதம்ங்கிறது சாட்சாத் ஹரியே தான். அதனால இங்க பரீட்சித் சொல்றான், எனக்கு ஹரியை காதில் விட்டேளே. ஹரி கதா இல்ல, ஹரியையே ஹிருதயத்துல இறக்கி விட்டேளே. இதுக்கு மேல எனக்கு இன்னும் என்ன வேணும்? சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி. உங்களை மாதிரி மகான்கள்லாம் இப்படி ஊர் சஞ்சாரம் பண்ணிட்டு எங்களுக்கு பகவத் கதையை, பகவத் குணங்களை இந்த மாதிரி அஜ்ஞானிகளுக்கு கொடுப்பதுங்கிறதுல ஒன்றும் பெரிய விசேஷமோ ஆச்சரியமோ இல்லை. இது உங்களுடைய சுபாவம். பகவானுடைய கல்யாண குணங்களை எனக்கு கொடுத்தீர். இதனால எனக்கு பகவன் தக்ஷகாதிபியோ மிருத்யுபியோ ந பிபேம்யகம். தக்ஷகனாவது முன்னாவது எனக்கு ஒரு பயமும் கிடையாது. இனிமே
பிரவிஷ்டோ பிரம்ம நிர்வாணம் அபயம் தர்ஷிதம் துவயா. பிரவிஷ்டோ பிரம்ம நிர்வாணம், பிரம்ம நிர்வாணத்துக்குள்ள நான் நுழையறேன், நீங்க அபயம் கொடுத்துட்டேளே, நீங்க காமிச்சுட்டேளே. தர்ஷிதம், நீங்க தர்ஷனம் கொடுத்ததுனால நான் இன்னைக்கு அதை பார்த்தேன். அதனால அனுஜானீஹி மாம் பிரம்மன் வாச்சம் யச்சாம் யதோக்ஷஜே முக்திமாகாஷ் முக்தி முக்தகாமாஷயம் சேத பிரவேஷ விஸ்ருஜாம்யஹம். எனக்கு உத்தரவு கொடுங்கோ, உங்ககிட்டேருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன், இந்த உடம்பை இப்பவே நான் விட தயார் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ள நுழைஞ்சுட்டானாம் பரீட்சித்து. பிரம்மைவாஹம் கில பிரம்மைவாஹம் கில சத்குரு கிருபயா பிரம்மைவாஹம் கில ब्रह्मैवाहं किल गुरु कृपया ब्रह्मैवाहं किल ब्रह्मैवाहं किल गुरु कृपया ब्रह्मैवाहं किल गुरु कृपया चिन्मय बोधानन्द घनं तत् चिन्मय बोधानन्दगनं तत् ब्रह्मैवाहं किल गुरुकृपया ब्रह्मैवाहं किल कर्मा कर्म विकर्म विदूरं कर्मा कर्म विकर्म विदूरं निर्मल संवित्त कंडम अपारं कर्मा कर्म विकर्म विदूरं निर्मल संवित्त कंडम अपारं आशापाश विनाश चतुरं आशापाश विनाश चतुरं कोश पंचकतीतमनन्तं कोश पंचकतीतम् अनन्तं ब्रह्मैवाहं किल ब्रह्मैवाहं किल कारण कारणम् एकम् अनेकम् कारण कारणम् एकम् अनेकम् काल काल कलिदोष विहीनं काल काल कलिदोष विहीनम् अप्रमेय पदम् अखिलाधारम् अप्रमेय पदम् अखिलाधारं निष्प्रपञ्च निज निष्क्रिय रूपं ब्रह्मैवाहं किल स्वप्रकाश शिवम् अद्वयम् अभयं स्वप्रकाश शिवम् अद्वयम् अभयं निष्प्रतर्क्यम् अनपायम् अकायं निष्प्रतर्क्यम् अनपायम् अकायं ब्रह्मैवाहं किल ब्रह्मैवाहं किल गुरुकृपया ब्रह्मैवाहं किल सद्गुरुकृपया ब्रह्मैवाहं किल நான் பிரம்மனே, நான் பிரம்மனை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா எதுனாலன்னா சத்குரு கிருபையா, குருவின் கிருபையினாலே நான் பிரம்மன், குரு கிருபையினால நான் பிரம்மன் அப்படின்னு சொன்னா. பிரம்மஜான தானா வந்துடல, முளைச்சுடல, குரு போட்ட பிச்சைன்னு சொன்னா. குருநாதன் போட்ட பிச்சை பிரம்மை, நானே பிரம்மன் நானே பிரம்மன் இன்னைக்கு சொல்லி கூத்தாடுற அளவுக்கு எனக்கு ஆனந்தம் ஏற்பட்டு கொடுத்தே அப்படின்னு பரீட்சித்து ஸ்ரீ சுக்கர நமஸ்காரம் பண்ணிண்டான். சமாதி ஸ்திதியில் உட்கார்ந்துட்டான். எனக்கு ஆக்ஞை கொடுங்கோ, அனுமதி கொடுங்கோன்னு நான்
சுகரோ நான் அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசல. வந்த வேலையை பார்த்தார், அந்த ராஜாக்கு முக்தியையும் ஞானத்தையும் கொடுத்தார், அப்படியே கிளம்பிட்டார். ஜகாம பிக்ஷு பிசாக்கம் நரதேவேன பூஜிதா. அவன் நரதேவனான அந்த பரீட்சித்து சுகருக்கு பூஜையை பண்ணான், அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்மானங்களை செய்தான். அங்கேருந்து அவர் கூட வந்த எல்லா பிக்ஷுகளோடையும் சேர்ந்து அவர் கிளம்பிட்டார். ஏன்னா இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ பரீட்சித்துக்கள் இருக்கா இல்லையா? அவள்லாம் பிரதீட்சை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரீட்சித்துகள் எவ்வளவோ இருக்கா. உலகம் முழுக்க சுகர் சஞ்சாரம் பண்ணினால தானே நமக்கு பாகவதம் இன்னி வரைக்கும் தழைச்சி இருக்கு. எங்க சுகர்னா யார்கிட்ட சுகர் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் சொல்றவா அத்தனை பேர் ஹிருதயத்திலும் சுகர்னா உட்காந்துட்டு சொல்றார். நம்மளா சொல்லிட்டு இருக்கோம் இதை. சர்வபூத ஹிருதயரான சுகர் உட்கார்ந்துட்டு சொல்றாரு எல்லார் ஹிருதயத்திலையும். ஆனந்தம் அவருக்கு எப்படி ராமாயணம் எங்கெங்க சொல்லப்படுறதோ அங்க ஹனுமான் கண்ணில் தண்ணியோட நின்று கேட்டுட்டு இருப்பாரோ. பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் அப்படிங்கிற மாதிரியாக எத்திர ரகுநாத கீர்த்தனம். அதே போல் எங்கெங்கெல்லாம் பாகவதம் சொல்லப்படுறதோ அத்தனை இடங்களிலும் சாட்சாத் சுகபிரம்மே தான் அதை சொல்றவாளுக்குள்ளேருந்து சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்படியா சுகர் கிளம்பி போனார். இந்த பக்கம் சமாதி ஸ்திதியில் போயிட்டான் பரீட்சித்து. சமாதியில் போனதுக்கப்புறம் உடம்பினோட பிரஜையே இல்லை. தக்ஷகன்கிறவன் வேகமாக வந்தான். நான் தான் இவனை கொல்ல போறேன்னு. அங்கேருந்து பார்த்தா அந்த பக்கத்தில் வரச்சேயே அந்த ஞானியினுடைய மனம் வீசுறதான். தக்ஷகனே பார்க்குறான், இவனை என்னத்தை நான் கொல்றது, இங்கே கொல்ல என்ன இருக்கு. அவன் பரீட்சித்துங்கிற ராஜாவோ பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிட்டானே. ஒரு உடம்பு, இந்த உடம்பை போய் நான் வேற கொத்தனம் ஆக்கும்னு சொல்லிட்டு கொத்திட்டு போனான். ஏன்னா அவனுக்கு விதிச்சிருக்கு பாவம் தக்ஷகனுக்கு. பரீட்சித்தை கொல்லுன்னு சொல்ல முடியல அவனால பரீட்சித்தை கொல்ல முடியல. பரீட்சித்து ஏற்கனவே பிரம்மத்தோட ஐக்கியமானதுனால விருத்ராசுரன் எப்படி இந்திரனை விழுங்கிவிட்டு அப்படியே சமாதி ஸ்திதியில் உட்கார்ந்துட்டு எம்பெருமானோட சேர்ந்து ஐக்கியமானானோ அதே போல் பரீட்சித்தும் இங்கே ஆயிட்டான். இந்திரன் சும்மா அந்த செத்த பிணத்தை கீழ்ச்சென்று வெளில வந்தது போல இங்கேயுமே அந்த செத்த பிணத்தை தான் தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சதே தவிர பரீட்சித்தை கடிக்கலை. அப்படி முக்தியை அடைஞ்சார் பரீட்சித்து. அப்பேற்பட்ட முக்தியை கொடுக்கக்கூடியதான சாஸ்திரம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். முக்திதானேன கர்ஜதி அப்படிங்கிறது வேற சாஸ்திரம் என்னத்துக்கு? நான் முக்தியை தரேன்னு கர்ஜனை பண்றதாம் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதத்தை கேட்டு அப்பேற்பட்ட ஸ்திதியை அடையா எவ்வளோ பேர் அடைஞ்சிருக்கா. பாகவத்தை சொல்லியும் பாகவதத்தை கேட்டும் லைஃப் முழுக்க பாகவதத்துக்கேன்னு அர்ப்பணம் பண்ணின மகான்கள் எத்தனையோ பேர் இல்லையா? பகவானியே இப்போதான் திருவடி சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா என்ன எவ்வளோ பாகவதம் சொல்லியிருக்கா. கிருஷ்ணபிரேமி அண்ணாலாம் எவ்வளோ பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி எவ்வளவோ பேர் இன்னமும் பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட மந்திரோபனிஷத்தா இருக்கு. அப்படியே ஒரு ஔஷதமா இருக்கு, மணியா இருக்கு. எல்லா விதத்திலையும் இந்த பாகவதம்ங்கிறது நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நிதியா இருக்கு நமக்குங்கிறதுனால அந்த சுகருக்கும் அந்த வியாசருக்கும் நம்ம என்னென்னைக்கும் கிருதஜ்ஞப்பட்டிருக்கோம். என்னென்னைக்கும் we are indebted to Vyasa, to Shuka for having given us the Srimad Bhagavatam. To Parikshit we are indebted because if we had not erred that day, if we had not committed that mistake, so-called mistake, then would we get to listen to Saptaham today? பாகவதத்தை முடிக்கும் பொழுது ஒரு பத்ததி இது. பரீட்சித் மோட்சம்ங்கிறதே மகா கல்யாணகரமான விஷயம்தான். மோட்சம் அடைகிறதுங்கிறது என்ன சும்மாவா? வெறும் ஷாவா? அது இருந்தாலும் அது ஒருத்தனுடைய இறப்போடு முடிகிறதுங்கிறதுனால எல்லாரும் இது பாகவதத்தை ஜென்ரலாக எப்படி முடிப்பா அப்படின்னா ஒரு சங்கமம். அதுவும் திவ்ய தம்பதியான சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனும் மகாலட்சுமியினுடைய அவதாரமான ருக்மிணி தேவியும் கல்யாணம் பண்ணிண்ட அந்த ஒரு அந்த காட்சியோடு நம்ம பாகவதத்தை ஒரு வருஷமும் நம்மளும் அப்படியே தான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த தடவையும் அப்படியே பண்ணுவோம். தசமஸ்கந்தத்துக்கு திரும்பி போகிறோம். தசமஸ்கந்தத்தில் உத்தரார்த்தத்தில் பரீட்சித் கேள்வி கேட்கிறான், கிருஷ்ணனும் ருக்மிணியும் கல்யாணம் பண்ணிட்ட கதையை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கோன்னா. உடனே அவர் ஆரம்பிக்கிறார். ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதி பதிர்மஹான். விதர்ப தேசம்ங்கிற தேசம், அந்த தேசத்தில் பீஷ்மகன் ஒரு ராஜா. அந்த ராஜாக்கு 5 பிள்ளையும் ஒரு பொண்ணும். ருக்மி அக்ரஜோ ருக்மரதோ ருக்மபாகுர் அனந்தரஹா ருக்மகேஷி ருக்மமாலி ருக்மின் ஏஷாம் ஸ்வசாசதி. 5 6 குழந்தைகள். இந்த பீஷ்மகருக்கு அழகா பேர் வைக்கிறார் எல்லாருக்கும். ருக்மி அப்படிங்கிறவன் தான் மூத்த பிள்ளை. ருக்மிக்கு அடுத்தபடி ருக்மரதன்,
ருக்மபாகு, ருக்மகேஷன், ருக்மமாலி, கடைசியா ருக்மிணி பொண்ணு. அவளுக்கு இந்த ருக்கில் என்னதான் ஒரு மோகமோ தெரியல. ருக் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். ருக்மி தங்கி, ருக்மி ருக்ம ரதன், தங்கத்திலேயே ரதம் வச்சுட்டு இருக்கான் போல் இருக்கு ருக்ம ரதன். ருக்ம பாகு, அவனுக்கு தங்க கைன்னு பேரு. ருக்ம கேஷன், முடியெல்லாமே கேஷமே தங்கமா இருக்கு அவனுக்கு. ருக்ம மாலி, தங்க மாலையை போட்டுட்டு இருக்கான். இவாள்லாம் பெரியவாளாம், சின்னதா ஒரு குழந்தை பிறந்துதான், ருக் மினின்னு பேர் வச்சாளாம். சின்னதாக இருந்தா ருக்மிணின்னு பேர் வச்சுட்டா. இப்படியா 5 பேர். இந்த 5 பேரில் ருக்மிணி தேவிக்கு பகவான் கிருஷ்ணன்கிட்ட பிரத்யேகமான ஒரு ஈர்ப்பு. ஏன்னா மகாலட்சுமியினுடைய அவதாரமாக வந்து பிறந்திருக்காவும். அவளுக்கு பகவான்கிட்ட ஒரு ஈர்ப்பு. பாகவதாலாம் அப்போவே கிருஷ்ணன் பிரபலமாயாச்சு. கிருஷ்ண லீலைகள்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்தோ. இந்த பீஷ்மகனுடைய அரண்மனைக்கு சாதுக்கள்லாம் வருவாளாம், பாகவதாலாம் வருவாளாம், கண்ணனுடைய கதையெல்லாம் சொல்லுவாளாம். கண்ணன் அப்போ துவாரகையில் இருக்கான். கண்ணனுடைய கதைகள்லாம், கண்ணன் இப்படி பண்ணான், பிருந்தாவனத்தில் இப்படி லீலைகள்லாம் பண்ணா, அப்படியா அப்புறம் அப்படின்னு கேட்குமா அந்த குழந்தை. பக்கத்தில் உட்காந்து கண்ணத்தில் கையை வச்சு இப்படி கேட்குமா அந்த குழந்தை. சின்ன பொண்ணு பாவாடை சட்டையை போட்டு வந்து கேட்கும். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அந்த ஒரு ஆசையோடு கேட்கும்பொழுது சொல்கிறவாளுக்கு இன்னும் ஆசையாயிடுமா. எல்லாரையும் விட்டுட்டு அந்த ருக்மிணியே பார்த்து கிருஷ்ண கதையை சொல்லிகிட்டே இருந்தாலும் அந்த ருக்மிணியும் கிருஷ்ண கதையை கேட்டு 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 கேட்டே வளர்ந்தது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வயசு வந்தது. குழந்தை கல்யாணம் பண்ணணுமேனு அப்பாவுக்கு கவலை. நல்ல வரனா பார்க்கணுமே, நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணுமே யோசிச்சுட்டு இருக்கார். அதுக்குள்ள ருக்மிணிக்கு மனசெல்லாம் கண்ணன் மேலே போயிடுத்தோம். கோபிகைகள்லாம் விரதம் பண்ணாலாம், கண்ணனை அடைய வேணும்னு நினைச்சாலாம்னு சொன்ன உடனே அப்போ நம்மளும் அடையலாமே கண்ணனை அப்படின்னு தோணித்து. கல்யாணம்னு எனக்கு ஒன்று ஆச்சுன்னா கண்ணனோட தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்தோம் அந்த சின்ன குழந்தை. பீஷ்மகருக்கோ இது ஒரு பெரிய விஷயமாச்சு. அவர் ராஜா, பொலிட்டிக்கல் ஆகிடும் மேரேஜ் எல்லாம், கிங்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அவர் தம்பி அவனுடைய பிள்ளையான ருக்மியோட ஒரு நாளைக்கு கலந்தாலோசனை பண்ணுறார். நம்ம ருக்மிணிக்கு கல்யாணம் பண்ணணும், நீ என்ன நினைக்கிற? ஆமாம் பண்ணி தான் ஆகணும், பின்ன என்ன, நான் ஏற்கனவே மாப்பிள்ளை ஆற்று வச்சுட்டேன் அப்படின்னா. ருக்மி ஆற்று வச்சுட்டியா, போ நல்லதாக போச்சு, என்னோட ரொம்பலாம் தீர்ந்து படுத்த, ட்ரபுள்லாம் தீர்ந்து படுத்து. யார் சொல்லு அப்படின்னா, என்னோட கூட படித்தான், ரொம்ப நல்லவன், அவனும் ராஜா தான், ராஜாவோட பிள்ளை, ராஜகுமாரன் பிள்ளை. யார் பேரை சொல்லு? நான் தமகோஷனோட பிள்ளை, சைத்திய ராஜாவான தமகோஷனுடைய பிள்ளை சிசுபாலன் அப்படின்னா. சிசுபாலன் அப்படின்னு உடனே டொங்குன்னு எடுத்து பீஷ்மகருக்கு. ஏன்னா சிசுபாலனுக்கு நல்ல பேர் கிடையாது ஊரில், 4 விதமாக பேசுகிறா மனுஷா. ஜாதகத்துக்கும் பொருத்தம்லாம் பார்க்க வேண்டாமாடா, நீ பாட்டு சிசுபாலங்கிறியடா. நல்லவன்பா, என்னோட கூட படித்தான், நானும் அவனும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நல்லவன், நல்லா தெரியும் அவனை பற்றி எனக்கு. இல்லைடா ஊரில் எல்லாரும் நன்னா பேசிக்கலடா அவனை பற்றி. என்ன நன்னா பேசிக்கல? நல்லா தான் இருக்கான், எல்லாம் நல்லா தான் இருக்கான், நீ சும்மா ஊரில் இருக்கிறவா பேசாதான் கேட்கக்கூடாது, அவனே கொடுத்துருவோம் பேசாமல் என்ன. அதுக்குள்ளே ருக்மிணியுடைய அம்மா மூலமாக பீஷ்மகருக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும், இவனுக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு ஆசை அப்படின்னு, கிருஷ்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கான்னு. அதனால சொன்னால், அப்போ அவன் தங்கிக்கு வேற ஒருத்தர் மேலே மனசு இருக்காமே. யார் இது அப்படிலாம் என்ன இருக்க முடியும்? அப்படிலாம் அவளுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இல்லை கிருஷ்ணன் மேலே அவளுக்கு ஆசையா, கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலாம். யாரு? கிருஷ்ணனா? கோபாலனா? நான் சிசுபாலன்கிறேன், நீ கோபாலங்கிறிய. சிசுபாலன் யாரு தெரியுமா? பீடியாட்ரிக் டாக்டர் சிசு பாலன். சிசுனா குழந்தை, குழந்தைய பார்த்துக்கணும் சிசுபாலன், அவன் பீடியாட்ரிஷியன். இவன் கோபாலன். கோபாலன் தெரியுமா? வெட்டினரி டாக்டர், மாட்டு டாக்டர். நெஜ டாக்டரே கிடையாது அவள்லாம். அவன் பேருக்கு டாக்டர்னு பேர் வச்சு பழத்த எந்த மாட்டு டாக்டர்னு கூப்பிடுவாங்க. மனுஷால் என்ன டாக்டர் டாக்டர் அப்படின்பா, மாடு வந்து என்ன டாக்டர் டாக்டர் நான் சொல்லும், நாய் என்ன டாக்டர் நான் சொல்லும். அவன் டாக்டர் பேர் வச்சுக்கிறதே வேஸ்ட் அவனுக்கு. அவன்லாம் டாக்டரா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? பொண்ணை கொடுத்தாலும் யாரு கொடுக்கணும்? நல்ல பீடியாட்ரிக் டாக்டர் நாளைக்கு என்ன காசு வரும் தெரியுமா? ஒரு பிரசவம் பார்த்தானா அவ்வளோ காசு வரும் அவனுக்கு. ஆன் கால்லையே பைசா சம்பாதிச்சுடுவான் அவன். அதனால நீ பேசாமல் அதெல்லாம் பண்ணாதே, நீ உனக்கு வயசாகிடுத்து, உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது, எங்கிட்ட விட எல்லாம் சிசுபாலன் தான் அப்படின்னா. பீஷ்மகர் பாவம் சாது, என்ன இப்படி முரண்டு பிடிக்கிறான் புள்ள, பயம் வேற அவருக்கு. ஏன்னா கம்சனோட கதை எல்லாருக்கும் தெரியும், ஊர் முழுக்க பரவி எடுத்தோம். அப்பனையும் தூக்கி ஜெயிலில் போட்டான். பீஷ்மகருக்கு பயம் வந்து கொடுத்தோம், நம்மளையும் தூக்கி ஜெயிலில் போட்டான், என்ன பண்ணுறது? சரி என்னத்தையோ பண்ணு போ அப்படின்னா. உடனே இவன் எல்லாருக்கும் தந்தி கொடுத்து அனுப்பிச்சுட்டான் எல்லாருக்கும். பீஷ்மகர் புத்திரியான வைஷ்மகிக்கும் ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம் எப்போன்னா நாளைய மறுநாள் கல்யாணம்.
அவளுக்கு என்ன கடை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுவா. கேட்டர் தேடணுமா, மண்டபம் தேடணுமா, அவளுக்கு அவள் தானே ராஜா, நினச்சா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுவா. மெசேஜ் எல்லா இடத்துக்கும் போயிடுத்து. ருக்மிணிக்கு இந்த மெசேஜ் வந்தது. ருக்மிணியுடைய சில செடிமார்கள்லாம் வந்து ருக்மிணிகிட்ட சொன்னா, அம்மா ருக்மிணி, உங்க அப்பா உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கா. கல்யாணமா? எனக்கா? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. சிசுபாலனோட. எது சிசுபாலனா? நாளைக்கு மறுநாள்? நாளைக்கு மறுநாளேவா கல்யாணம் அப்படின்னு துடிச்சு போயிட்டா ருக்மிணி. கண்ணனியே கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சுட்டு இவ்வளவு நாள் கனவு கண்டிருந்த ருக்மிணிக்கு சிசுபாலன் அப்படின்னு உடனே அப்படியே உடஞ்சு போயிடுத்து. ஹிருதயமெல்லாம் உடஞ்சு போயிடுத்து. ஜோ, நான் என்ன பண்ணுவேன், இப்படி எனக்கு ஒரு கதி ஆயிடுத்தே, பகவானுக்கே நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேனே, கிருஷ்ணா என்னை வந்து காப்பாற்ற மாட்டியான்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள சுனந்தனன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் உள்ள வந்தார். அந்த பிராமணன் நிறைய கிருஷ்ண கதையை சொல்லுவார். ஒரு பாகவதன், பரம பாகவதன் அவர். அவரை பார்த்த உடனே அந்த அம்மா சொன்னா, ருக்மிணி சொன்னா, சுவாமி நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்பவும் கிருஷ்ண கதையை சொல்றச்செல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன், கிருஷ்ணனே எனக்கு பத்தியாகணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு உங்க காலில் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவேனே. நீங்களும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவேளே, இப்போ உங்க வார்த்தையெல்லாம் பலிக்காம போறதே அப்படின்னு. ஏம்மா என்னாச்சு? சிசுபாலனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எங்க அப்பா சொல்லிட்டாராமே. சிசுபாலனா? உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அவன் மூஞ்சியை பார்த்துருக்கியோ? அவனும் கிருஷ்ணனும் சகோதரர்கள் மாதிரி தான். அதுக்காக கிருஷ்ணன் எங்க, சிசுபாலன் எங்க? அந்த கோபாலன் எங்க, அந்த சிசுபாலன் எங்க? சீச்சி, ஒரு காலம் இதை ஒத்துக்க முடியாது. நீ ஒன்று பண்ணு, இப்பவே என்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடு, நான் அதை நேரம் எடுத்துட்டு போய் கண்ணன் கிட்ட கொடுத்துடுறேன், கிருஷ்ணன்கிட்ட கொடுத்துடுவேன். நான் பண்ணுவேளா? பண்ணுவேனேம்மா, உனக்காக நான் பண்ணுவேன், இதோ கொடு, எனக்கு இப்பவே கொடு அப்படின்னா. உடனே எழுதினா ஒரு லெட்டர் எழுதினா ருக்மிணி. பகவானை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு யோசிச்சா கொஞ்ச நாளைக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பேர் தோணித்தவர் அவளுக்கு. எழுதினா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர, ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் त्वयि अच्युता विशति चित्तमपत्रपं मे. லெட்டர் எழுதுறா, புவனசுந்தரான்னு கூப்பிடுறா பகவான். ஹே புவனசுந்தரா, மூணு உலகத்துக்கும் அழகை ஊட்டுபவன் நீ, மூன்று உலகத்தின் அழகும் நீ, மூன்று உலகத்தில் அழகானவனும் நீ என்பதால் புவனசுந்தரான்னு பேர் வைக்கிறான். இந்த மூணு உலகம் அழகா இருக்கே, உலகங்கள்லாம் அழகா இருக்கே அப்படின்னா எதனால அழகா இருக்கு? இவன் இருக்கிறதுனால அழகா இருக்கு. அதுக்கு அழகை கொடுக்கக்கூடியவன் இவன். ஆனால் அது அவ்வளவு அழகா இருந்தாலும் அதையும் தாண்டின அழகோடு இவன் இருக்கிறதுனால புவன சுந்தர. உன்னுடைய குணங்கள் எல்லாம் என் காதுல வந்து காதுல விழுந்த உன்னுடைய குணங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து மாலின்யங்களையும் அகற்றி ஆனந்தத்தை என்னுடைய ஹிருதயத்தில் ஆவிர்வகிக்க செய்து என் மனசை கொள்ளை கொண்டு விட்டது. அதுல எந்த விதமான லஜ்ஜையும் இல்லை, தேகாபிமானமும் இல்லாது எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே கத்தின்னு என்னை பண்ணிடுத்து உன்னுடைய கதை அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த லெட்டர் எழுத போறா ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் எழுத போறா. அந்த லெட்டரை ஒரு ஆணுக்கு எழுத போறா. அப்படி எழுதுறதெல்லாம் அசபியம், அநாகரிகம், அப்படி பண்ணக்கூடாது. ஏது உனக்கு ஒரு வெக்கமானம் இல்லையான்னு கேட்டுடுவா. ஆனா சொல்றா, அதெல்லாம் போயிடுத்து கண்ணா அப்படிங்கிறா. பேடுத்து லோக் லாஜ் கோய் அப்படிங்கிற மீரா. சந்தன திக் பேட் பேட் லோக் லாஜ் கோய் எல்லாம் போயிடுத்து. ஏன்னா மேரே தோ கிரிதர் கோபால दूसरो न कोई, मेरे तो गिरिधर गोपाल दूसरो न कोई. அந்த கிரிதர கோபாலனை தவிர்த்து வேற யாரும் தெரியாதே எனக்குன்னு மீரா எப்படி சொன்னாலோ அதுக்கு அதே மாதிரி இங்க ருக்மிணி சொல்றா, எப்போ உன்னை நினைச்சு உன்னுடைய கதைகளை கேட்டேனோ இந்த தேகம், இந்த அபிமானம், இந்த மானம் எல்லாம் போயிடுத்து எனக்கு. நீதான் எனக்கு வேணும். உன்னுடைய கதை அப்படி பண்றது. உன்னுடைய கதை இருக்கே, உன்னுடைய கதைகளை கேட்கும்பொழுது உள்ள நுழைஞ்சு எங்களை ஹிருதயத்தை போய் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விடுறது.
ஒரு எஃபர்ட் எடுக்காமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுத்தேன். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபிராத்ம துல்யம் தீராபதிம் குலவதீன விரணீத கன்யா காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம். காத்வா முகுந்த, ஹே முகுந்தா, முக்தியை அளிக்கக்கூடியவனே முகுந்தனே, இந்த உலகத்துல உனக்கு நிகர் நீயேதான். உனக்கு நிகர் நீயேதான். குலத்திலேயோ சீலத்திலேயோ அழகிலேயோ வித்யிலேயோ வயசுலேயோ திரவிணம் அப்படின்னா வித்தத்திலேயோ வெல்த்திலேயோ எல்லாத்துக்கும் நிகர் நீதான். அப்படி இருக்க உன்னை அல்லாது வேற ஒரு ஆண்மகனை யாரு தேர்ந்தெடுப்பா? நரசிம்மமான உன்னை அல்லாது வேற ஒரு ஆண்மகனை யாரு தேர்ந்தெடுப்பா அப்படிங்கிறான். நீ யாருன்னு எனக்கு தெரியுங்கிறத சொல்லி காமிக்கிறான். நீ வெறும் கிருஷ்ணன் அல்ல, நீ தான் நரசிம்மன். முனி நரசிம்மனா வந்தியே அது நீ. ஹே நரசிம்மா, அதனால எப்போ யாரா இருந்தாலும் ஒன்னைத்தான் தேர்ந்தெடுப்பாங்கிறது சத்தியமா இருக்கோ, அதனால தன்மே பவான் கலுரு தப்பரித பதிரங்கஜாயாம் ஆத்மார்பிதஸ் பவதோ அத்ர விபோ விதேஹி மா வீரபாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராத் கோமாயுவத் மிருகபதே பலிம் அம்புஜாக்ஷா. உன்னையே நான் வரிச்சுட்டேன், என்னுடைய ஹிருதயத்தில் நீதான் எனக்கு பத்தின்னு நினச்சுட்டேன். இனிமே கண்ட ஓனாயும் குள்ளனரையும் வந்து எடுத்துட்டு போகப்படாது. ஞாபகப்படுத்துறா. ஏற்கனவே நரசிம்மன் அப்படிங்கிறத சொன்னா 3 அவதாரம் பகவானுக்கு. 3 அவதாரத்தில் ஜெய விஜயால வதம் பண்றதுக்காக 3 அவதாரம் எடுக்கிறான் பகவான். முதல்ல நிருசிம்மனாக வந்து ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணினான். அப்புறம் ஸ்ரீராமாவதாரத்தில் ராவணனை வதம் பண்ணினான். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் இந்த சிசுபால வதம் நடக்கணும். அதனால முன்ன ஸ்லோகத்துல நிருசிம்ஹான்னு சொன்னா, இங்க அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா வீரன் அப்படின்னு கூப்பிடுறா. இவனை வீரன் அப்படின்னு சொன்னாலே ராமன்னு அர்த்தம். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய அப்படின்னு ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியம்ங்கிற ஒரு பெரிய அழகான ஒரு கத்தியத்தில் சொல்றாரு. அதை ராமரை சொல்லும்போது வீர அப்படின்னு கூப்பிடுறாரு. வீரன்னாலே ராமன் தான். அதனால சொல்ல வீரபாகம், வீரனுடைய பாகமான நான் என்னை போன அவதாரத்தில் கோட்டை விட்ட மாதிரி கோட்டை விடாதீர் அப்படின்னா. போன அவதாரத்தில் இப்படி தான் வந்தேன், ஏதோ ஒரு ராவணனா வந்து தூக்கி போட்டானே, அந்த ராவணன் தான் சிசுபாலனா வந்திருக்கான். திரும்பி பண்ண தப்பியே பண்ணுவாளோ? கூட்டின்னு வந்துட்டு எவனோ ராவணன் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டானே, அலோ பண்ணிட்டேளே, இந்த தடவை திருப்பி அப்படி ஆகப்படாது அப்படிங்கிறான். நரசிம்மான்னு ஞாபகப்படுத்தினா எதுக்கு ஞாபகப்படுத்தினா மருந்து பெருக்க போறேள், இந்த சிசுபாலன் வதம் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு அவதாரம் ஆயிருக்கு. ஜெய விஜயாளுக்கு நீங்கள் வரம் கொடுத்து 2 தடவை ஆயிடுத்து, 3ஆவது தடவை ஜெயன் சிசுபாலனாகவும் விஜயன் தந்தவக்கரனாகவும் பிறந்தாச்சு. அதில் சிசுபாலன் திருப்பியும் என்னை வந்து சீண்ட பார்க்குறான். ஏற்கனவே ராவணனா என்னை கொண்டு போனது போதாதுன்னு இப்போ சிசுபாலனாக வேற வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறான். அதை நீங்கள் ஒரு காலம் நீங்கள் அதை அனுமதிக்கப்படாது, என்னை வந்து நீங்கள் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னான். அதனால நான் ஆயுசு முழுக்க நல்ல காரியங்களையே செய்து விரதங்களையே செய்து பகவானை ஆராதித்தது என்பது உண்மை என்றால், என்னோட ஹிருதயத்தில் கண்ணன் ஒருவனுக்கே இடம் இருப்பது என்பது உண்மை என்றால், இந்த கிருஷ்ணன் நாளைக்கு வந்து என் கரத்தை பிடிக்கணும். கிருஷ்ணன் வந்து என் கையை பிடிக்கிறமே தவிர சிசுபாலன் போன்றவர்கள்லாம் என்னை தொடப்படாது அப்படின்னு சொன்னா அப்படின்னு எழுதுறா. அதில் எப்படி வரணும்னா, நாளைக்கு வந்து உங்களுடைய பலபராக்கிரமங்கள் அத்தனையையும் பிரகடனம் பண்ணி காமிச்சு, சிசுபாலன் ஜராசந்தன் போன்றவர் அனைவரும் அங்க சேனைகளோடு திரண்டு நிற்க, அவளுக்கு முன்னாடி வந்து என்னை தூக்கி கொண்டு ராட்சச விதி அப்படிங்கிற விதானத்தினால என்னை தூக்கிட்டு போய் நீங்க மனம் பண்ணணும் அப்படின்னு அது வேற சொல்லித்தர. கல்யாணம் தானே பண்ணிக்கணும், எப்படி பண்ணிட்டா என்ன அப்படிங்கிறது இல்லையா, ராட்சச விதானத்தில் பண்ணிக்கணும்னாலாம். ஏன் அப்படின்னா, போன அவதாரத்தில் ராவணன் என்ன பண்ணான் அப்படின்னா, அசோகவனத்தில் சீத்தையை வச்சுட்டோ அவன் சொன்னான், நான் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, இதுதான் ராட்சச விதி அப்படின்னு சொன்னான்.
இதான் ராட்சச விதி. எங்களுக்கு பிடிச்ச பெண்ணை நாங்கள் தூக்கி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிப்போம், அது ராட்சச விதி அப்படின்னா. அப்போ சீத்தை சிரிச்சா. அவ சொன்னா, இது புரியாதா உனக்கு? ராட்சச விதி அப்படின்னா ஏற்கனவே கல்யாணமான மனைவியை கொண்டு வரப்படாது. உனக்கும் பிடித்து அவளுக்கும் பிடித்து, ஆனால் அவருடைய சுற்றார் உறவினர்களுக்கெல்லாம் பிடிக்காம இருக்கும் பொழுது தன்னுடைய பலம் பராக்கிரமம் முதலியவற்றை காமித்து அவளை கொண்டு வருவதுதான் ராட்சச விதானம். அது தெரியாம தப்ப பண்ணிட்டு அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் வேறையா உனக்குன்னு கேட்டா சீத்தை. அதே ராவணன் தானே இப்போ சிசுபாலனா வந்திருக்கான். இப்போ அவனை காமிக்கணும் ராட்சச விதானம்னா என்னன்னு என் பிரபு விட்டு காமிக்க வைக்கிறேன் உனக்குன்னு சொல்லி கொடுக்குறாளாம். அதனால சொல்றா, ராட்சசேன விதினா, அந்த ராட்சச விதானத்தினால என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படி ஆர்டர் போடுறா கல்யாணத்துக்கு முன்னாடியே. பாருங்க இப்படி இருக்க கல்யாணம் என்ன ஆகுமோ ஆர்கண்டா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா கல்யாணம் ஆனப்புறம் என்ன ஆகுமோன்னா ஒரு மகான் இருந்தார் அப்படிதான், ஸ்வயம்பிரகாஷானந்த சரஸ்வதியா ஆலங்குடி பிரியவான்னு தான் நினைக்கிறேன். ஆலங்குடி பிரியவாங்கிறவா பாகவதத்தையே தான் சொல்லிட்டு இருந்தா, எப்போ பாரு பாகவதம் சொல்லிட்டு இருப்பா. அவள் தான் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அவருக்கு பால்யத்திலே கல்யாணம் எடுத்தோம். அந்த பொண்ணு இன்னும் அவள் அம்மாத்திலே இருக்கிறச்சே கல்யாணம் எடுத்தோம், கன்னிகா விவாகம். அப்போ ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கொண்டு விடுறா. அந்த பொண்ணுக்கு வயசு வந்து கொடுத்து பொண்ணை கொண்டு விடுறா வாத்துக்கு. அப்போ பசிக்கிறது இவருக்கு, சின்ன பையன் 13 வயசு பையன், பசிக்கிறது. அம்மா எனக்கு மம்மு போடுமா அப்படின்னா, இருடா இன்னைக்கு எல்லாரும் வரா, அவங்க மாமனார் மாமியார்லாம் வரா, பொண்ணை கொண்டு விடுறா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னாலாம். இந்த குழந்தை நினச்சிட்டு தான், இவ வரச்சேயே எனக்கு பசி பட்டினின்னா இவ வந்தா எனக்கு என்ன ஆகும், வேண்டவே வேண்டான்னு விட்டு ஓடி விட்டுறான், சன்னியாசம் விட்டுறான். இவ இன்னும் வரவே இல்லை, இவ வரப்போறாளாம், அதுக்கே நான் பட்டினி கிடக்கணும் கஷ்டப்படணும்னா இன்னும் வந்தா என்ன ஆகுமோன்னு நான் கிளம்பினா அங்கேருந்து ஓடி போறேன். ஆனால் ருக்மிணி தேவி அப்படி இல்லை, இவ ஆர்டர்ஸ் எல்லாம் முன்னாடி தான். அப்புறம் வாயே திறக்கலை, ஒரு தடவை கூட வாயை திறக்கலை. பலராமன் இவருடைய அண்ணாவான ருக்மியை கொல்ல பொழுது கூட வாயை திறக்கலைன்னு கண்ணனே ஒத்துக்கிறான். அதை பாகவதத்திலேயே அப்பேற்பட்டவள் நோ நீ அப்படின்னு சொல்றான் ருக்மிணியை. ஒரு வார்த்தை கண்ணனை சொன்னது கிடையாது, முன்னாடி தான் சொல்ற எல்லாத்தையும். நீ வந்து என்னை இப்படி தூக்கின்னு போனோம். உடனே அடுத்தது அவளே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு, ஒரு கால் உங்க ஆத்து மனுஷாலெல்லாம் வதம் பண்ணாமல் நான் வந்து எப்படி தூக்கிட்டு போவேன், நீ அந்த புறத்துலன்னா நீ இருப்ப, அந்த புறத்துக்குள்ள என்னை யாரும் விடமாட்டா, நான் அந்த புறத்துக்குள்ள வந்து உன்னை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா நான் பெரிய சண்டையெல்லாம் போட்டு தான் தூக்கிட்டு போனோம். அப்போ உங்க ஆத்து மனுஷாலெல்லாம் பாவம் கஷ்டப்படுவா, எப்படி பண்றதுன்னு நீ ஒருவேளை கேட்டியானால் அப்படின்னு சொல்றான். கண்ணன் கேட்கல, இவளே சொல்றா, ஒரு கால் நீ அப்படி யோசிச்சியானால் அதுக்கும் ஒரு வழி சொல்றேன். என்னதுன்னா, பூர்வே துதிரசி மகதி குலதேவி யாத்ரா. எங்க குலதேவி கிரிஜா அம்பாள் தான் எங்களுக்கு குலதேவி, குலதெய்வம் எங்களுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அந்த பெண்ணானவள் அந்த நேர அந்த கோவிலில் போய் அம்பாளை பூஜை பண்ணி நல்ல புருஷன் வேணும், நல்ல தாம்பத்திய வாழ்க்கை வேணும்னு வேண்டிக்கிறது எங்கள் ஊர் வழக்கம். அந்த ஒரு நாள் தான் நான் அந்தப்புறத்திலேருந்து வெளியில் வருவேன், இல்லைன்னா அந்தப்புறத்திலே தான் இருப்பேன். அந்த அவகாசத்தை நீ யூஸ் பண்ணிக்கோ, டக்குன்னு அப்போ வரணும். எப்போ? நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு சாயங்காலம் நான் கோவிலுக்கு போவேன், அப்போ வந்துடணும் நீ அப்படின்னா. இவ்வளோ ஆர்டர் போடுறான் அழகா. என்ன அழகா சொல்கிறா பாரு இல்லையா? இப்படி இதே சும்மியாவா சும்மா கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படி பண்ணிக்கோ உன் இஷ்டம் சொல்லலை. நீ இப்படி என்ன பண்ணிக்கணும், இந்த விதானத்தில் பண்ணிக்கணும், இவாள் நான் தொடவிடப்படாது, இப்படி வந்து பண்ணிக்கணும், எப்படி பண்ணுறதுன்னு கேட்டியானா இதோ மெத்தடுன்னு இத்தனைக்கும் சொல்லி கொடுக்குறான். அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை போட்டா. என்ன வார்த்தை சொன்னா அப்படின்னா, அப்படி ஒரு கால் நீ வரவில்லையானால், ஏதோ என்னுடைய லெட்டர் உனக்கு வந்து சேரலை, இல்லை வந்தும் வேண்டான்னு நீ விட்டுட்ட அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தினால நீ வரலை அப்படின்னா, இவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன்னு மாத்திரம் கனவுல கூட நீ நினைக்காதே. உபவாச கிருஷையா, சாப்பாடு அன்னாகாரங்கள் இல்லாது, அசூனு விரத கிருஷான, உயிரை விட்டு, சத ஜென்மபிஸ்யாத்து, 100 வருஷம் ஆனாலும் நீயேதான் எனக்கு கணவன் காத்துட்டு இருப்பேனே தவிர வேறு ஒருத்தனை ஏறெடுத்து கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எழுதி இப்படிக்கு ருக்மிணின்னு சைன் பண்ணிவிட்டான். கண்ணனை தோத்து வேற ஒன்றும் வேண்டாம் அவளுக்கு. கண்ணன் கிடைக்கலன்னா உயிரே வேண்டாம், அவ்வளோதான். சிம்பிள். Rukmini's logic is very simple. I want Krishna alone. If I cannot have Krishna, I don't want life also. I will not carry on with my life in the absence of Krishna. If I don't have Krishna, I won't say, that's okay, I will manage somehow. இல்லை, எனக்கு கிருஷ்ணன் வேணும், கிருஷ்ணன் இல்லையா உயிரே வேண்டாம் அப்படின்னு ஒரு திருடம். இந்த திருடத்தோடு அந்த சுனந்தங்கிற பிராமணன்கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்குறா.
அவர் எப்படித்தான் வந்தாரோ தெரியாது, அடுத்த க்ஷணம் துவாரகையில் நிற்கிறார் அவர். அப்போதான் தோன்றது சில சமயம், கண்ணன் உரல்ல உட்காந்துண்டு தான் வெண்ணையை ஷாட்டுண்டு யாருக்கோ வெண்ணையை கொடுத்தானோன்னா, யாருக்கோ வெண்ணையை கொடுத்தானே, ஒரு குரங்கு வந்ததே, அந்த குரங்கு தான் சுனந்தனன் இங்கே வந்ததோன்னு தோணும். ஏன்னா ராமர்கிட்டேந்து தூது சொல்லிண்டு சீதைக்கு வந்தவர் சீதைக்கிட்டேந்து தூது சொல்லிண்டு ராமர்கிட்ட போகணும்னு ஆசையோ என்னவோ. எப்பவுமே பெருமாளையும் தாயாரையும் ஒன்று சேர்த்து வச்சு பார்க்கணும்னு கொள்ள ஆசை அந்த ஹனுமானுக்கு. அதனால இப்பவும் இந்த ருக்மிணி, சீதை தானே ருக்மிணி, ராமர் தானே கிருஷ்ணன். அப்போ எப்படி சீதாராமனை ஒன்று சேர்த்து வச்சோமோ அது மாதிரி ருக்மிணி கிருஷ்ணனையும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையினால் இங்கே கிளம்பினார். அங்கே போய் இறங்கினார். நேரம் உள்ளே போனாராம். பிராமணாளுக்கெல்லாம் நேரம் எப்பவுமே என்ட்ரன்ஸ் உண்டுன்னு சொன்னேனே, அதனால நேரம் உள்ளே போன உடனே கண்ணனும் அவளை பார்த்து, பிராமணரே எங்கிருந்து வந்தீர், எப்படி இருக்கீர் நீர், உங்கள் சாதனைகள்லாம் நன்னா போயின்னு இருக்கா, தப்பசெல்லாம் நன்னா போயின்னு இருக்கா அப்படின்லாம் கேட்டேன். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் கண்ணா, உனக்கு ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன். லெட்டரா? எனக்கா? ஆர்ட்டேந்து? ருக்மிணி தேவி கிட்டேருந்து லெட்டர், பீஷ்மக மகாராஜானுடைய கன்னியான ருக்மிணியிலேருந்து லெட்டர். அப்படியா? எங்க? நீரே படியுமே அப்படி, நீரே படியும் அப்படின்னாராம். பிரைவேட் லெட்டர்னா உனக்கும் எனக்கும் என்ன பிரைவசி? இது ஹனுமான்ட்டு தான் சொல்ல முடியும், சொல்லிட்டான்னு சொல்ல முடியாது. இது அது ஹனுமான்கிறதுனால அந்த சீதை அசோகவனத்தில் ஹனுமான் வந்து இறங்குறார், சீத்தையோட பேசுறதுக்கு அங்குலியக்கெல்லாம் கொடுக்குறார். அப்போ சீத்தை சொல்றா, எப்போ என்னுடைய பிரபு ஒன்று அமைச்சிருக்காரோ அப்போ உன்னோட நான் பேசலாங்கிறது அவருக்கு தெரிஞ்சுதான் அனுப்புறது, இல்லைன்னா அனுப்ப மாட்டார் யாரையும்னாரு. சாதாரண காமாசோமா குரங்கெல்லாம் அனுப்ப மாட்டார். அவர் அனுப்பினார் அப்படின்னா ஆத்மார்த்தமான ஒருவரைத்தான் அனுப்புவார்னு தெரியும் எனக்கு. ஹனுமானுடைய ஹிருதயம் அப்படி சுத்தமான ஹிருதயமா இருக்கிறதுனால சீதா ஹனுமானோட பேசுறான். அதே போல இங்கேயும் கிருஷ்ணன் சொல்றார், உங்க ஹிருதயம் சுத்தமான ஹிருதயம், அவள் எழுதின இந்த கடிதத்தை நீங்களே படியுங்களே அப்படின்னே அவர் அதை எடுத்து இவ்வளவு நாள் நம்ம சொன்னதெல்லாம் படிச்சு காமிச்சார். உடனே கண்ணன் அந்த பிராமணனுடைய கையை இருக்க பிடிச்சுட்டு சொன்னான், என்னுடைய ஹிருதயத்திலையும் இப்படி எனக்காகவே உயிரை விடக்கூடியதான ருக்மிணி தேவியை மணக்க வேணும் அப்படின்னு எனக்கும் ஆசைதான். இது வரைக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலை, இனிமே தான் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும், இவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிருஷ்ணன் சொன்னான். அடுத்தது உடனுக்கு உடனே ஆக்ஷன். ஏன்னா நாளைக்கு கல்யாணம்னா நாளைக்கே இன்னைக்கு சாயங்காலம் போகணுமே, நாளைக்குள்ளே போய் ஆகணும், அங்கே டைம் இல்லை. அதனால தாருகா அப்படின்னார். தாருகன் தான் கிருஷ்ணனுடைய சேரியட்டியர், வண்டி ஓட்டுறவன். தாருகான்னார், தோ சுவாமின்னா ரதம் சஜ்ஜமாக எடுத்தோம், ரெடி ஆகிடுத்து ரதம். ஏறிண்டார், இந்த பிராமணனையும் கூட்டிண்டு ஏறினார் ரதத்தில். கிளம்புவோம்னார். அவன் எங்கன்னா விதர்ப தேசம், நான் பறந்தது ரதம். ரதம் வந்து ஒருத்தர் சொல்லிக்கல கண்ணன், அப்பா அம்மா எல்லாம் இருக்காளே, உக்ரசேனன் தாத்தா இருக்கா, துவாரகை எல்லாம் அண்ணா பலராமன் இருக்கான், தப்பி சொல்லிக்கல. மன்னி இருக்கா, அண்ணா மன்னிகிட்ட சொல்லிக்கல, அப்பா அம்மாட்ட சொல்லிக்கல, தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிக்கல. அவன் கிளம்பிட்டான், அவன் பாட்டு கல்யாணம்னா கிளம்பிட்டான் பத்தியா. அப்புறம் அம்மா அப்பா அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், அதெல்லாம் கல்யாணம் கிளம்பிட்டு இந்த கண்ணப்பையன். பலராமன் பார்த்தான், எங்கேயோ அவசரமாக யாரோ பிராமணன் வந்தான், குச்சுன்னு எத்தையோ பேசினா கிளம்பிட்டான், இது எங்கேயோ இம்பெச்சுவஸாக போகிறது, தனியாக விடப்படாது அப்படின்னு நான். உடனே அவனும் வைஷ்ணவி சேனை அப்படின்னு அவளுடைய சேனைக்கு வைஷ்ணவி சேனைன்னு பேர். அந்த சேனையை திரட்டிண்டு தனியாக போகல, அந்த சேனையோடு சேர்ந்து கூட பலராமனும் பின்னாடி வரான். பலராமன் வரத்துக்கெல்லாம் அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது கண்ணனால். அதனால பறந்தது அவருடைய 4 குதிரைகள் பூட்டின அந்த ரதம் நேர குந்தினபுரம் அப்படிங்கிற விதர்ப தேசத்தினுடைய ராஜதானி கேபிட்டல் சிட்டி குந்தினபுரத்துக்கு வந்து சேர்ந்தது. ராத்திரியோட ராத்திரியா வந்துட்டா அடுத்த நாள் காத்தால வந்தாச்சு. அன்னைக்கு தான் கல்யாணம். அதுக்காக எல்லாரும் சஜ்ஜமாக ரெடியாக இருக்கு, எல்லா ஏற்பாடுகளும் ஆயாச்சு. சிசுபாலனும் வந்துட்டான், அவன் அப்பா தமகோஷன் எல்லாரும் வந்துட்டா, ஜராசந்தனும் வந்துட்டான். அவெல்லாம் ஒரே கூட்டணி, எல்லாம் ஒரே அலையன்ஸ். அது ஆன்டி கிருஷ்ணா அலையன்ஸ். அது யாருக்கும் கிருஷ்ணன் ரெண்டா பிடிக்காது. ஏன்னா ஜராசந்தன் நிறைய தடவை தோத்து போயிட்டான். ஜராசந்தனுக்கு என்ன இதுனா மாப்பிள்ளையை கொண்டுட்டான் கிருஷ்ணன். ஜராசந்தன் மாப்பிள்ளை 2 பொண்ணு ஜராசந்தனுக்கு, அஸ்தி பிராப்தின்னு 2 பொண்ணு. இந்த 2 பொண்ணையும் கம்சனை கல்யாணம் பண்ணி வச்சான் அவன். நன்னா இருக்கட்டும் ஷேமா 2 பேரும் பார்த்தா கம்சனை கொண்டதுனால அவனுக்கு ஒரு துவேஷம் கிருஷ்ணன் மேலே. சிசுபாலனுக்கும் நான் பிறந்ததுலேருந்தே கிருஷ்ணன் மேலே பொறாம அவனுக்கும் பிடிக்காது, ருக்மிக்கும் பிடிக்காது. இதெல்லாம் ஆன்டி கிருஷ்ணா கோஷ்டி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும். கிருஷ்ணன் வந்து இறங்கின உடனே அந்த நியூஸ் வந்துடுத்து ராஜாக்கு. உடனே பீஷ்மகர் அங்கேருந்து மதுபர்க்கங்கள்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு போய் ஆதித்யம் பண்ணி கிருஷ்ணனை போய் சேவிச்சார்.
கிருஷ்ணா நீ வந்திருக்கியே ரொம்ப சந்தோஷம், நல்லதே நடக்கிற மாதிரி பார்த்துக்கோப்பா அப்படின்னாரு. ஏன்னா நான் என் பிள்ளையிட மாட்டின்னு இருக்கேன், என்னால் வெளிவர முடியல, நீ தான் கெட்ட பிள்ளைகளெல்லாம் அடக்கி நல்ல அப்பாக்களுக்கு நல்ல வழி கொடுக்கக்கூடியவன் நீ, அதனால் என்னையும் காப்பாற்று, என் பொண்ணையும் காப்பாற்று, நீ தான் அவளை கைப்பிடிக்கணுங்கிறத சொல்லவாமல் சொல்கிறாராம். ஏன்னா மதுபர்க்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர, முதல்ல மாப்பிள்ளையை பார்க்கும்போது அதை கொடுக்கணும் மாமனார், அதை அந்த மாமனார் மாப்பிள்ளைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் அதை கொடுக்குறாராம் கண்ணன் கிட்ட. ஆனால் வாய் வார்த்தை ஒன்றும் பேசலை. ஏன்னா அவன் பார்த்துட்டே இருக்கான், ருக்மி எங்கேயாவது வம்பு வந்து கொடுத்தனா கஷ்டம், அதனால பேசாமல் சொல்லிட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான் கண்ணன். எல்லாம் கவலையை விடுங்கோ, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா. சரின்னா இந்த நியூஸ் இவாளுக்கும் வந்துடுத்தோம், ருக்மி ஜராசந்தன் முதலியவர்க்கெல்லாம் வந்துடுத்தோம், சிசுபாலனுக்கு வேற வந்துடுத்தோம். சிசுபாலனுக்கு ஒரே பயம், கண்ணன் வந்துட்டானா இப்போ எல்லாம் சரியாகாது, ஒன்று எல்லாம் அப்செட் ஆகிடும். கண்ணை வந்துட்டானா போகிற எல்லாம் தலைகீழ் ஆகிடும். அதனால போய் சொன்னால் ஜராசந்தன்ட்டையும் ருக்மிட்டையும் சொன்னால் பார்த்துக்கோங்கப்பா எல்லாரும். அந்த நம்ப முடியாது அந்த யாதவனை, என்ன வேணாலும் பண்ணுவான், அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, என்னை காப்பாற்றுங்கோ, நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், நீங்கள்லாம் தான் உங்களை தான் நம்புகிறேன் அப்படின்னா. நீ கவலைப்படாதடா, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னா. இவ எல்லாரும் அத்தனை ராஜாக்களும் இருக்கா. அந்த பிராமணன் இங்கே ருக்மிணி துடிச்சுன்னு இருக்கா, என்னாச்சோ என்னாச்சோ என்னாச்சோன்னு அந்த பிராமணோத்தமன் இருக்காரு, அவர் ஹனுமான்ங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. என்னதுன்னா எப்போ எதை எப்படி சொல்லணுங்கிறது நன்னா தெரிஞ்சின்றவர் ஹனுமான், வாக்கோவிதா. சீதைக்கு அந்த அசோகவனத்தில் உயிரையே விட்டுடலாமுங்கும் பொழுது ராமருடைய கதையை சொல்லி அவளை ஆஸ்வாசப்படுத்தினார். அதே போல் இங்கே ராமர்கிட்ட வந்த உடனே என்ன ஆச்சோ தேவிக்கு அப்படின்னு துடிச்சுட்டு இருக்கிற ராமர்கிட்ட விளாவரியா எதையோ கதையை சொல்லாம திருஷ்டா தேவி தீ கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னார். ஏன்னா சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் சீதையைன்னு ஆரம்பிச்சா என்ன ஆச்சோ, ராவணன் கொண்டு விட்டான், ராவணன் கல்யாணம் பண்ணி விட்டான், ராவணன் ஷார்ட் விட்டான் அப்படின்னு நிறைய ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பண்ணிவிடலாமே. கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வேற ஒண்ணுமே யோசிக்க முடியாது. கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்ல எப்படி சொல்லணுங்கிறதையும் தெரியணும், விஷயத்துக்கு நேரம் வரணும் இல்லையா. சில பேர்லாம் ஆரம்பிச்சான்னா விஷயத்துக்கே வரமாட்டான். எனக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை அதெல்லாம் தெரியுமா. கொஸ்டின் கேட்பான் என்கிட்ட சில பேர்லாம், ஏதோ டவுட் எனக்கு இருக்குது, கேன் ஐ ஆஸ்க் எ கொஸ்டின் அப்படின்பா. சரி கேளுன்னா அது பாட்டு எங்கேயோ அதோ கீர்த்தன ஆரம்ப காலத்தில் அப்படின்னு அவள் குழந்தையா இருந்து வளர்ந்து அவள் அப்பா அம்மா அவள் வளர்த்தின கதையிலேருந்து அவள் படித்ததுலேருந்து எல்லாமா வந்து கடைசியில் நம்ம சொன்னதில் ஏதோ ஒரு கேள்வி இவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம தூங்கி போடுவோம். இப்படிதான் கேட்கக்கூடாது இல்லையா, வேற விஷயத்துக்கு வரணும். உள்ள நுழைஞ்சார், சிரிச்சுண்டே நுழைஞ்சார், கண்ணன் வந்தாச்சு அப்படின்னு, வந்தாச்சு கண்ணன் அப்படின்னு போகிற குத்தூகலம் சந்தோஷமாயிடுது ருக்மிணிக்கு. கண்ணன் வந்துட்டானா, சுவாமி வந்துட்டாரா, பிரபு வந்துட்டாரா அப்படின்னா. அது வரைக்கும் ரொம்ப உட்காந்துட்டு இருக்கா, அலங்காரம் பண்ணிக்கல, ஒன்றும் பண்ணிக்கல. இன்னைக்கு கோவிலுக்கு போகணும், அம்மா எல்லாம் நகைகள் என்ன அது என்னன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கா, ஒன்றும் பண்ணிக்கல. கண்ணன் வந்தாச்சுன்னு உடனே துள்ளி குதிச்சு எழுந்துட்டாளாம். எங்க இன்னும் எதுக்கு இவ்வளவு நாழி ஆக்குறல், புடவையை கட்டுங்கோ, எல்லா நெக்லஸையும் போடுங்கோ, கையில வளையெல்லாம் போடுங்கோ, கண்ணுக்கு மைய தீட்டுங்கோ அப்படின்னு எல்லாத்தையுமா போட்டுட்டாளாம். சஜ்ஜமாயிட்டாளாம், ரெடி ஆயிட்டாளாம் ருக்மிணி தேவி. இனிமே கிரிஜா கோவிலுக்கு போகணும், அங்கேருந்து அம்பாள் கோவிலுக்கு போறா. அந்த வருஷையா இவ போகும்போது இது ஒரு தடவை தான் இவளை பார்க்க முடியும், அப்புறம் பார்க்க முடியாதுங்கிறதுனால அத்தனை பேரும் நிற்கிறாளாம், அத்தனை சர்வ ராஜாக்களும் நிற்கிறாளாம். ரெண்டு பக்கமும் சோல்ஜர்ஸ் எல்லாம் காடா கூட்டிட்டு வரா. இப்படி நேர உள்ள வந்தா, யானை படை என்ன குதிரை படை என்னன்னு ராஜ்ய சேனைகள்லாம் நிற்கிறது. ஜராசந்தன்லாம் நிற்கிறான் சேனையோட வச்சுட்டு. சிசுபாலன் உள்ள உட்காந்துட்டு இருக்கான், வெளில வரப்படாது இல்லையா, மாப்பிள்ளை இல்லையா, நாளைக்கு அவனுக்கு கல்யாணங்கிறதுனால அவன் விரதவாதங்கள்லாம் இருக்குமே அவனுக்கு, அதனால அவனுக்கு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்கா, அது ரூம்ல உட்காந்துட்டு இருக்கு பாவம். இங்கே இவாள்லாம் ருக்மிணி வெளில வரான்னு உடனே எல்லாரும் பாடி கார்டு மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர்டாக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ருக்மிணி தேவி உள்ளே போனா, அம்பாளுடைய சந்நிதிக்கு போனா, அம்பாள் கிட்ட வேண்டிண்டா, அம்பே கண்ணனை தவிர்த்து வேற யாரும் வேண்டாம்மா, எனக்கு பகவானியே எனக்கு பிரசாதி அப்படின்னு சொன்னா. அங்கேருந்து வெளியில் வந்தா, வெளில வரும் பொழுது கண்ணனை பார்க்கணும்னு ஆசை ஏற்பட்டு வந்திருக்காரே வந்திருக்காரே, இது வரைக்கும் அவரை பற்றி கேட்டதானே கேட்டிருக்கேன், கேட்டே அவரை ஒரு பார்த்த மாதிரியும் எனக்கு தோணித்த, ஆனால் இப்போ நேர வந்திருக்காரு, அவரை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசை. ஆனால் இப்படி தலையை குனிஞ்சுண்டு நடந்து வரா ஒரு ஸ்திரீ, கல்யாணமாகாத பெண், தலையை குனிஞ்சுண்டு மாடஸ்ட்ரியோடு நடந்து வரா. எப்படி பார்க்கறது, இத்தனை பேர் வேற நிற்கிறா, எல்லாரும் முன்னாடி இப்படி இப்படி விரிச்சோன்னு பார்த்தா அசிங்கமாக இருக்குமே, அநாகரிகமாக இருக்குமே, கண்ணனுக்கே பிடிக்காதே, ஆனால் கண்ணனையும் பார்க்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா ஒரு வியாஜம் தோணித்தவளுக்கு.
அவருடைய கேஷம் இப்படி மூஞ்சியில் வந்து இப்படி விழுறது. அந்த அப்படியே விரிச்சு போட்டுருக்காக ஒரு ஸ்டைல், ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கா அவள் கல்யாணத்துக்காக. அது அப்படி வந்து விழுறது. அது அப்படி தள்ளுற வியாஜத்தில், அது அப்படி தள்ளுற இதில் அவன் என்ன பண்ணாலும், அந்த கை எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வளைகள் இருக்கா, இந்த வளையோடு சேர்ந்து ஒரு விரல்லையும் ஒரு மோதிரம், அந்த மோதிரங்கள்லேருந்து முத்து செயின் அப்படியே வந்து அந்த வளையோடு சேர்ந்து அப்படி அழகாக அவளுக்கு டெக்கரேஷன் பண்ணி விட்டுருக்கா. அப்படி அந்த முத்துக்கள்லாம் தெரிகிறா போல அப்படியே அந்த கை விரல்களால் அந்த அலகங்களை, அந்த கேசங்களை அப்படியே நகத்தரா போல அப்படி தலையை அப்படி தூக்கினாலாம். நேர பகவானையே அச்சுதனையே பார்த்தாலாம் இருக்கும். வேற எங்கேயும் பார்க்கல. அவள் அப்படி தூக்கி அப்படி பார்க்கறா, அதோ கட்டண நகர்த்தி பார்க்கறா போல அப்படி அலகங்களை அப்படி நகர்த்தி பார்க்கறா. நேர சிரிச்சுண்டே ரதத்தில் உட்காந்துருக்கான் கண்ணன். முகத்தில் அப்படி ஒரு மிஸ்சிவஸான சிரிப்பு, குறும் சிரிப்பு அவனுக்கு. வந்துட்டேன், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாப்புல சிரிப்பான். கவலைப்படாதே அப்படிங்கிறானா, இதோ கொண்டு போயிடுறேன் அப்படிங்கிறானா. ஒரு வார்த்தை பேசலையாம், கண்ணு பேசுறதான். இத்தனையும் கண்ணு பேசுறதான். ருக்மிணிக்கு சந்தோஷம் தாங்கல. ருக்மிணிக்கு விட்டா குதிச்சுடுவாளாம். இனிமே தாங்காத அவளால, இனி தாங்க முடியாத அவளால. கண்ணன் வந்தாச்சுன்னா கண்ணனுக்கும் தெரிஞ்சு போயிடுத்தோ. தாருகா அப்படின்னா உடனே அந்த ரதம் அங்கேருந்து கிளம்பித்து நேர வந்தது. எல்லாரும் இன்னும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் ருக்மிணி வந்ததை பார்த்துட்டு இருக்கா. அங்கேருந்து திடீர்னு ஒரு ரதம் கிளம்பி வந்தது. யாராலையும் ரியாக்டே பண்ண முடியல. அதுக்குள்ள அந்த ரதம் வந்தது. அந்த ரதத்தினுடைய அந்த ஃபிளாக் போல் ஒன்று இருக்கும், அந்த துவஜ ஸ்தம்பம் ஒன்று இருக்கும். அந்த ஸ்தம்பத்தை ஒரு கையால் அப்படி பிடிச்சுட்டான் கண்ணன். இன்னொரு கையால் என்ன பண்ணான்னா, வலது கையால் இப்படி கொண்டு வந்து அவளை அப்படியே தூக்கி அந்த ஓடிண்டே இருக்கு. ரதம் நிக்கல, இன்னும் ரன்னிங்ல ஏறுறதும்பா இல்லையா பஸ்ல, அந்த மாதிரி அந்த 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 ரதத்தினுடைய ஸ்தம்பத்தை அப்படி ஒரு கையால பிடிச்சுட்டான். ஓடிண்டே இருக்கிற ரதம் அப்படி சுத்தி வந்தது. இப்படி ஒரு கையை வெளியில நீட்டின்டான். அப்படியே அவளை இடுப்போட அணைச்சு ஒரே தூக்கி வெளியே எடுத்துட்டா. ஓடி படுத்து ரதம் போயிடுத்து, கிளம்பிடுத்து. ரதம் கிளம்பியே படுத்து. சர்வ ராஜாக்களும் அப்படின்னு இருக்கா, பார்த்துட்டு இருக்கா. சில பேருக்கு தோன்றது, என்ன அற்புதமான ஒரு திருஷ்யம், அது என்ன ஜோடி நல்லா இருக்கே, அது ரொம்ப அனுரூபமா இருந்தது. அந்த உள்ள இருந்தவனும் அவளும் என்ன கரெக்ட் பர்ஃபெக்ட் மேட்ச், இதுக்கு தானே கல்யாணத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. போயிடுத்து, கண்ணுக்கு எட்டாம போயிடுத்து. அதான் தாருகம் ஓட்டிகிட்டே போயிட்டான். அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் ருக்மிணி அப்படின்னு. எடுறா சேனையா எல்லாம் அடிடா புடிடான்னு எல்லாம் கிளம்பிடுத்து. யானை குதிரை எல்லாத்தையும் கூட்டிட்டு எல்லாம் கிளம்பிடுத்து. ஜராசந்தன் கூட எல்லாரும் கிளம்பினா பலராமன் அதுக்குள்ளே வந்துட்டார். வைஷ்ணவி சேனையை கூட்டின்னு வந்துட்டார். ஜம்மன் நிற்கிறார் பலராமன். யார் கண்ணனை யார் துரத்துறது அப்படின்னு. இத்தனை சேனைகளும் அந்த வைஷ்ணவி சேனையோட மோத எல்லாரும் தோத்து போயிட்டா. ருக்மிக்கு மாத்திரம் மனசு வரல. என்னதான் இருந்தாலும் நான் சிசுபாலனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரதத்தில் போயிட்டே இருக்கான். கண்ணனும் தூரக போயாச்சு, இவனும் போகிறான். கடன்னு ஹி காட் அப் வித் கிருஷ்ணா. பக்கத்தில் வந்துட்டான். பகவான் பார்த்தான், ருக்மிணி சித்தனா இரு அப்படின்னு சொன்னான். நேராக இறங்கி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரே அம்பியும் வில்லியும் எடுத்துட்டான் பகவான். அவனுடைய ரதம் போச்சு, சாரதி போனான், அஸ்வங்கள் போச்சு, துவஜம் போச்சு, கிரீட்டம் போச்சு, எல்லாம் அவனுடைய அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் போய் நிராயுதபாணியாக நின்னானாம் ருக்மி. பகவான் அப்படி இறங்கினான். உடனே ருக்மிணி தேவி அவன் காலை பிடிச்சுண்டு, சுவாமி நமக்கு கல்யாணமாக வேண்டிய நாள் இன்னைக்கு, அண்ணாவை ஒன்றும் பண்ணாதீங்கோ அப்படின்னார். என்னதான் இருந்தாலும் எனக்கு அண்ணா இல்லையா, நமக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா இவர் தானே மாமா, இவருடைய பொண்ணைத்தானே நம்ம குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் நாளைக்குன்னு வேற சொல்கிறார். அப்படி சொல்கிறேனே, சரி போ, எனக்கு கொண்டு இருப்பேன், சரி போ விடு, உனக்கு ஒரு வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னா நான் கண்ணன் நேரம் என்ன பண்ணானா, அவனுடைய ஒரு பாதி தலையும் ஒரு மீசையும் இப்படியா ஒரு ஸ்டைல் ஷேவ் பண்ணி விட்டுட்டான். ஒரு பக்கம் ஷேவ், ஒரு பக்கம் இது அர்த்தநாரீஸ்வரனா ஆக்கிட்டான். வெக்கம் தாங்காம ருக்மி வஞ்சத்தோட கிளம்பி போயிட்டான். பலராமன் அங்கேருந்து வந்து சொன்னார், இப்படிலாம் நீ பண்ணிருக்கப்படாது என்னதான் இருந்தாலும் அப்படின்னார். பரவாயில்ல விடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிளம்பி வந்துட்டான் ருக்மிணி தேவியை கூட. இங்கேயோ நான் நம்ம சிசுபாலன் பாவம் காத்துன்னு இருக்கான். தலையில தலைப்பாக என்ன, மாப்பிள கோலம் ஜம்முன்னு வெண்பட்டு என்ன உடுத்தின்ற சத்திரியாளுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஸ்ரீலங்கன் இன்னைக்கு கிருஷ்ணன் வந்து ஸ்ரீலங்கன் மாப்பிள மாதிரி தானே இருக்கான்.
நம்ம கண்ணனுக்கு கல்யாணம்னு என்ன பண்ணா, ஸ்ரீலங்கன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டா. ஸ்ரீலங்கன் மாப்பிள்ளைலாம் இப்படி தான் தலையில் ஒரு தலபாகை கட்டிட்டு வெள்ளை வெள்ளையன்னு வச்சுட்டு இருப்பா இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்ம கண்ணனும் இன்னைக்கு. என்னப்போ கண்ணன் யாருக்கு? எல்லாருக்கும் சொந்தம். கண்ணன் எல்லாருக்கும் சொந்தம். யார் வேணாலும் கண்ணனை எப்படி வேணாலும் கொண்டாடலாம். சிசுபாலம் இப்படி உட்காந்துட்டு இருக்குப்பா, அது பாட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கு. அங்கேருந்து ஜராசந்தன் வந்தான். போ போ நரசார்தூலா அப்படின்னா, ஆண் சிங்கமே அப்படின்னா. என்ன ஜராசந்தரே, கிளம்பலாமா கல்யாணத்துக்கு? கிளம்பலாமா அப்படின்னா. ஜராசந்தன் சொன்னா கிளம்பலாமே அப்படின்னா. ஊருக்கு கிளம்பலாமே, ஆத்துக்கு கிளம்பலாமே. இன்னும் கல்யாணமே ஆலியே. கல்யாணம் இத்தனை நாளைக்கு மோஸ்ட்லி ஆயிருக்கும், இத்தனை நாளைக்கு ஆயிருக்கும் கல்யாணம். என்ன சொல்கிற நீ? நான் இன்னும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன். அதுதான் வம்பே, நீ பாட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவளோன்னா. கண்ணன் தூக்கிட்டு போயிட்டா இத்தனை நாளைக்கு துவாரகையில் கல்யாணம் நடந்தே தீர்ந்துடும். இத்தனை இப்போ நம்ம கிளம்பி போனால் ரிசப்ஷன் டின்னர் பண்ணால் ஷார்ட்டு வரலாம். உடனே சிசுபாலனுக்கு இப்படி பண்ணிட்டேலே, உங்களை நம்பினா நான் இருந்தேன், இப்படி கைவிட்டுட்டேலே நீங்களெல்லாம் அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், முதுக தட்டினான ஒரு தட்டு சிசுபாலனுக்கு. இதுக்கெல்லாம் வருத்தப்படப்படாதுரா, என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஜராசந்தன். ஏன்னா 17 தடவை நானும் கிருஷ்ணனை யுத்தம் பண்ணேன், 17 தடவை தோத்தும் போனேன், 18வது தடவை தான் அவனுக்கு சண்டை போட இஷ்டம் இல்லாமல் போயான்னு சொல்லிட்டு போயிட்டான். அதை நான் ஜெயிச்சேன்னு நினச்சின்னு வந்துட்டேன் நான். நீ ஒரு தடவை தானே தோத்துருக்க, இதெல்லாம் தோல்வினே சொல்லப்படாது. என்ன மாதிரி ஒரு 17 தடவை தோத்ததுக்கு அப்புறம் தோத்தேன்னு சொன்னாலாவது பாவம்னு சொல்லலாம். உன்னை விட நிறைய தோத்தோண்டா நாங்கள்லாம் கண்ணன்ட்ட, கிளம்பிடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சிசுபாலனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். அப்போ இங்கே கண்ணன் ருக்மிணி தேவியை அழைச்சிட்டு துவாரகாபுரிக்கு பிரவேசம் பண்ணினான். அதுக்குள்ள அந்த விஷயம் விவகாரங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துடுத்து. வசுதேவரும் தேவகியும் மாட்டு பண்ண வரவேற்கணுமேனு சொல்லி அப்படியே வெளியில் வந்து நிற்கிறா. அத்தனை பேரும் ஓடி வந்துட்டா. துவாரகை முழுக்க திரண்டு வந்துடுத்து. நம்ம கண்ணனுக்கு கல்யாணமா, நம்ம கண்ணனுக்கு கல்யாணமா அப்படின்னு எல்லாரும் வந்துட்டா பார்க்கறதுக்கு. ருக்மிணி தேவி சகிதமாக பகவான் வந்து இறங்குறானுங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கலாம் ருக்மிணி தேவி. நம்ம கண்ணனுக்கு அனுரூபையா இவ தானே இருக்கா, இவளுக்கு இவ்வளோ விட்டுட்டு வேறு யாரைத்தான் நம்ம கண்ணன் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவ்வளோ நன்னா இருக்காளே, பட்ட மகிழ்ச்சின்னா இவனா உட்காண்டிருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. தேவர்களும் ரிஷிகளும் முனிகளும் பரம பாகவதர்களும் எல்லாம் அவருடைய சுற்றார் உறவினர் யாதவர்கள் அப்படின்னு எல்லாரும் புடைசூழ பகவான் ருக்மிணி தேவனுடைய கரத்தை தன்னுடைய திருக்கரத்தால் பாணிகிரகணம் பண்ணிண்டு கல்யாணம் பண்ணிண்டு ஆனந்தமாக துவாரகையில் இருந்தான் அப்படிங்கிற கதையோடு நம்ம இந்த பாகவத சப்தாக ஞான யஜ்ஞத்தை நம்ம பகவானுடைய திருப்பாத கமலங்களிலேயே சமர்ப்பிக்கிறோம். பகவான் வேறு, பகவானுடைய ருக்மிணி வேறுன்னு இல்லை. ருக்மிணி தேவிங்கிறவள் பகவானுடைய கருணையே வடிவமானவள் தான், தயாரூபிணி தான் அவள். அதனால் அந்த திவ்ய தம்பதின்னு நம்ம சொல்லும்பொழுது பகவானும் பகவானுடைய தயையும் தான் சொல்லணும். அப்படிதான் தயாசதகம் எழுதுறார் தேசிகன். அந்த தயாஸ்வரூபிணியான அந்த தாயாரையும் அந்த கிருபாமூர்த்தியான நம்ம பெருமாள் இல்லையா, இவ்வளோ நாளைக்கு நமக்கு இங்கே இந்த இடத்தையும் கொடுத்து சாப்பாட்டையும் போட்டு ஒரு தொந்தரவு இல்லாமல் நம்மளை இங்கே உட்கார வச்சு நமக்கு தன்னுடைய கதையை கேட்க வைக்க ஒரு கேட்கும்படியான பாக்கியத்தை நமக்கு பகவான் பிரசாதம் பண்ணியிருக்கான். எவ்வளோ விதமான அனுகூலங்களை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கான் பகவான் நமக்கு வாழ்க்கையில். இது எல்லாத்துக்கும் நம்ம நன்றின்னு சொன்னால் முடியாது, போறவும் போராது. சுவாமிகிட்ட ஒரு தடவை நாங்கள் எல்லாம் ஒரு இன்டர்வியூவில் இருந்தோம். அப்போது என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் கேட்டான் சுவாமிகிட்ட, சுவாமி இந்த வருஷத்தோடு இங்கே நாங்கள் படித்து முடிக்கிறோம், இனிமேல் இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகணும், எவ்வளவோ பண்ணியிருக்கேளே சுவாமி, எவ்வளோ கொட்டி கொடுத்துருக்கேளே, உங்களுக்கு நாங்கள் எப்படி கிருத்தஜதையை காமிக்கிறது அப்படின்னு சொல்ல சுவாமி சொன்னாச்சு, அம்மாட்ட போய் யாராவது தேங்க்ஸ் சொல்வேளா அப்படின்னார். அப்புறம் ஒரு வார்த்தை ஆட் பண்ணி, இருந்தாலும் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னா, நன்றி முக்கியம்தான் இருக்கணும் அப்படின்னா, என்னோடு கூட நீங்கள் இருந்த இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் திரும்ப 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 நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தீர்களானால் இதுதான் நன்றி அப்படின்னு சொன்னார். Swami said to us, when we said to him, we prayed to him and we said,
Swami, with this year we are leaving Prashanti after having finished our studies. And we will go back to our hometowns. And at that time, you have given so much to us. Over these 5 years, you've done so much for us. How do we show our gratitude to you? In what way can we show our gratitude to you? Swami said, who will say thanks to their own mother? Whatever I have done as a mother doing to the child. Then he said, but gratitude is important. And he said, if you truly want to be grateful, then recollect again and again the incidents, the chances, the opportunities, the interactions that you've had with me over these years. That is the best form of gratitude. How do we show our gratitude to the Lord now? Over these past 7 days, all these stories that we heard, all these interactions that we've had with Bhagavan, it is not just a story. When we were in the story, we were living that story, weren't we? We were there inside those places. Appo, நம்ம பகவானை நேர பார்த்திருக்கோமே. Relive these moments. Recollect these stories. Let these stories not be done with tonight's session. Let them be forever in your hearts. Remember these stories. Tell them to your children. Recollect them. சும்மா உட்காந்து தியானம் பண்ணுங்களே. பொழுது போலேனா ரொம்ப கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு கண்ணன் வந்து ருக்மிணியை தூக்கிட்டு போன இந்த திருஷ்யத்தை இப்போ நான் சொன்னது கண் முன்னாடி நின்றுதான் நிற்கலையா? பார்த்தேளா பார்க்கலையா? உண்மையாக சொல்லுங்கோ. கண் முன்னாடி பார்த்தேளோன்னு இது அப்படியே அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதானே. அங்கே பிரகலாதனுடைய கூக்குரலுக்காக அங்கே அந்த ஸ்தம்பத்தை பொழுந்துட்டு வந்த நரசிம்மரை பார்த்தோமே நம்ம பார்க்கலேன்னு சொல்ல முடியுமா யாராவது? கண்ணன் தாமோதர லீலை பண்ணதை பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? கோபிகைகளோட ராசலீல பண்ணானே அதை நமக்கு கண்ணில் தெரியலையா? நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதே. பர்கா பீட்டம் நட்டபரவ புகுன்னு அத்தனையும் நமக்கு தெரிஞ்சுதே கண்ணு முன்னாடி. அந்த கண்ணனை, அந்த பகவானை தியானம் பண்ணிட்டே நம்ம வாழ்க்கையை வாழணும். அதுக்கு எது நமக்கு ரொம்ப உதவி பண்ணும்னா 2 நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 1 சத்சங்கம். இந்த சத்சங்கம் கிடைச்சதுனால தானே இவ்வளோ கிடைச்சது. மேலும் 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 இந்த சத்சங்கம் கிடைக்க வேணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பகவான் கிட்ட. 2வது என்னன்னா பகவானுடைய திவ்யமான நாமம், பகவானுடைய திருநாமம். பகவன் நாமாவை திருப்பி 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 சொல்லுங்க. ஆனந்தமாக சொல்லுங்க. பக்தியோட சொல்லுங்க. பக்தி பூர்வ பிரேம ததும்பும் குரல்ல சொல்லுங்க. கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது கூப்பிடணும் பகவானை. வெறும் பேரை சொல்றது இல்லை, பகவானை கூப்பிடுறது தான். ஒருத்தருக்கு பேர் எதுக்காக கொடுத்துருக்கு? அவளை கூப்பிடத்தானே கொடுத்துருக்கு. We've all been given names so that somebody can call us using that name. It is not so that somebody can just mutter our names constantly. Krishna, 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 Krishna. Krishna, Krishna. Abdina immediately Krishna. Yes. Abdina Krishna. So how should you call his name? Don't merely chant his name. Call out his name. Call out to him as though he is in front of you and you are calling to him. Krishna, 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 Krishna nu கூப்பிடுங்க பகவான். அந்த மாதிரி பகவானுடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது பகவானும் ஆனந்தமா நம்ம கிட்ட வருவான். கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். ஒரு தடவை MS சுபலட்சுமி அம்மா புட்டபர்த்திக்கு வந்திருந்தா. லேடிஸ் டே 19 நவம்பர். அந்த வீடியோ சின்ன கிளிப்பு நீங்கள்லாம் பார்த்துருப்பேன். அது ரொம்ப விசேஷமாக நான் இருந்தேன். அப்போ என் நெஞ்சை தொட்டுது அந்த ஒரு இன்சிடெண்ட். என்னது அப்படின்னா, அப்படி சுவாமி உட்காந்துட்டு இருக்கார், MS அம்மா அங்கே நின்று பேசுகிறான். அப்போது சுவாமி திடீர்னு நீ பேசணும்னு சொல்லிட்டார். அவள் கையை பிடிச்சிண்டு சுவாமி கூட்டிண்டு போய் அந்த போடியத்தில் நிற்க வச்சுட்டு தான் வந்து உட்காந்துட்டார். அதான் உட்காந்துட்டார் சுவாமி. MS அம்மா பேசுகிறா. எப்படி ஆரம்பித்தா தெரியுமா? எனக்கு பேச தெரியாது, பாடத்தான் தெரியும், இருந்தாலும் சுவாமி சொல்லியிருக்கார் அதனால் பேசுகிறேன். இப்படி தான் சொல்லுவாள். சொல்லிட்டு சுவாமி டக்குன்னு இப்படி திரும்பி பார்ப்பார். சுவாமி சுவாமி அப்படின்னு இப்படி திரும்பி பார்ப்பார். நீ எனக்கு அம்மாவா? ஆமாம். சுவாமி திரும்பி திரும்பி பார்க்குறார். நீ எனக்கு அப்பாவா? ஆமாம். சுவாமி திரும்பி திரும்பி பார்க்குறார். நீ எனக்கு ஆசானா? ஆமாம். சுவாமி நீ எனக்கு தெய்வமா? ஆமாம். நீ தான் எனக்கு மாதா பிதா குரு தெய்வம். இதுதான் விஷயம். இந்த விஷயம் சொல்கிறதுக்கு ஒரு தடவையும் ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் தானே அது. சுவாமி ஆர் யூ மை மதர்? எஸ் இன்டீட் யூ ஆர். சுவாமி ஆர் யூ மை ஃபாதர்? எஸ் இன்டீட் யூ ஆர். Swami, are you my guru? Yes, indeed you are. Swami, are you my divine? Yes, indeed you are. This is what she was saying. But every time she said Swami, despite him knowing that it was merely a speech,
She's not calling to him. She's giving a speech. And yet every time, go and watch that video. Every time she says Swami, he looks at her. He looks at her. And you look at that video and you're surprised. Doesn't he even recognize the fact, the simple fact that she's merely speaking and she's calling out now? No. She is saying it with so much bhavam that he cannot help but turn towards her. Yes, what? இதான் நம்ம சுவாமி. சத்தியத்திலேயே சத்தியமான அனுபவம் இது எல்லாருக்கும் ஏற்பட்டது. You call out Swami, he cannot resist saying Amy. சுவாமி ஏமி அப்படிம்பார் சுவாமி. உடனே பாராமுகம் கிடையவே கிடையாது பகவானுக்கு. கூட்டுட்டா உடனே திரும்பிடுவார் அவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அவ்வளோதானே. கூப்பிடுங்கோளே, வாயார கூப்பிடுங்கோளே, சுவாமி 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 சுவாமின்னு கூப்பிடுங்கோளே, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்கோ. என்ன பேர் உங்களுக்கு பிடிக்குமோ, பகவானுடைய எந்த நாமம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நாமத்தினால சதா சர்வ காலமும் சர்வதா சர்வத்திர சர்வ காலேஷு சர்வதா சர்வத்திர ஹரிச்சிந்தனம் அப்படின்னு எப்பவும் இந்த ஹரினுடைய சிந்தனையும் ஹரினுடைய நாமமும். ஏன்னா யாருடைய நாம சங்கீர்த்தனத்தினால எல்லா பாபங்களும் விமோச்சனமாகும், எல்லா துக்கமும் நமக்கு விட்டு போகுமோ அப்பேற்பட்ட ஹரியை நாம் வணங்குகிறோம்னு பாகவதம் சொல்றது. Let the take home from this entire week-long saptaham be just this much. Never forget him. Seek him alone. Give importance to him alone and call out to his name with the deepest bhava, the deepest love possible from your heart. இங்கே நிறுத்திக்கலாம். सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ओम शान्ति शान्ति शान्ति. हरि ओम तत्सत्. श्री साईश्वरार्पणमस्तु.